டேவிட் உட்டல் என்பவர் நேவிகேஷன் பற்றி படிக்கின்ற ஒரு அறிவாற்றல் நிறைந்த விஞ்ஞானி. ஆனால் அதை அவர் செயலில் காண்பிக்கும் போது அவருடைய நேவிகேஷன் தியரியில் புவியியல் இடத்தை கண்டுபிடிப்பது அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்துச்சு. இது அவருக்கு ஒரு பொது பிரச்சனையாக இல்லை என்று அவர் சொல்றாரு. ஆனாலும் அவருக்குரிய பிரச்சனை என்னன்னா, அவர் 13 வயசா இருக்கும்போது ஹைக்கிங் போறாங்க. அப்ப 2 நாட்கள் என்ன செய்யறாரு, அவர் காணாம போயிடுறாரு, வழி மாறி வேற எங்கேயோ போயிடுறாரு. அது அவருக்கு ஞாபகம் வருது. அவர் என்னதான் நேவிகேஷனை பற்றி படிச்சிருந்தாலும் வாழ்க்கையில எளிதான திசையை கண்டுபிடிப்பது அவருக்கு மிகவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனா சிலர் இயற்கையாகவே நேவிகேட்டர்ஸாக இருக்கிறாங்க. அங்க எங்கெல்லாம் போகணும், எங்க இருக்கணும், எதை செய்யணும், அதெல்லாம் நன்றாக அழகா என்ன செய்வாங்க, அந்த இடத்தில் இருந்து சரியாக செய்வாங்க. ஒரு சிலர் டேவிட் உட்டலை போல தெளிவான திசை தெரிந்தாலும் காணாம போயிடுறாங்க. சங்கீதக்காரனாகி தாவீது தான் காணாமல் திசை மாறி போனதாக 119 சங்கீதம் 176 வசனத்தில், காணாமற் போன ஆட்டை போல் வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன் என்று கூறுகிறார். சில நேரங்களில் நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கோம். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவர்களுக்கு செல்வங்களை சேர்க்கணும், அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை சந்திக்கணும், அவர்களை வளர்க்கணும், என்னென்னவோ நம்ம மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய சொந்த காரியங்களை எடுத்தா நம்ம வேலை செய்யற இடத்துல பதவியில உயரணும், படிச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பட்டங்களை வாங்கணும். இப்படி ஓடி ஓடி கடைசியில நம்ம திரும்பி பார்த்தோம்னா தொலைந்து போன நிலையிலேயே தான் நம்ம என்ன செய்யறோம், காணப்படுறோம். ஆனா தாவீது பக்தன் கூறுவது போல, உமது அடியானை தேடுவீராக என்று தாவீது பக்தனை போல சொல்லும் போது நாம எந்த நிலையில தொலைந்து போய் காணப்பட்டிருந்தாலும் தேவன் நம்மை என்ன செய்வாருங்களா, தேடி வந்து அவருடைய பிரசன்னத்தை நமக்கு முன்பாக அனுப்பி நம்ம கூடவே இருக்க என்ன செய்வாரு, ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு ரொம்பவும் அவசியம். இந்த நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு உறங்க செல்வோம். May God bless you all. Amen.